ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஃபேஸில் நிறையா ஹேர் க்ரோத் ஆகுதா? ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. த்ரெட்டிங், வேக்சிங் அண்ட் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு ரெமிடியாக இது இருக்குன்னு நானும் நம்புகிறேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே யூஸ் பண்ண போகிறேன். நிறையா ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒரு பேக் பற்றி தெரிய வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த பேக் பற்றி சொல்கிறேன் அண்ட் அதை நான் அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே யூஸ், உடனே ரிசல்ட் எதுவுமே வராதுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறத யாருமே நம்பாதீங்க. ஒரு 1 வீக் அப்புறம் எப்படி இருக்குது, 1 மந்த்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது கண்டிப்பாக ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபேஸ் பேக் போடலாமா? ஸோ இதுதான் அந்த பேக், த ஹேட் ஹேண்ட்மேட் குட்னஸ். ஸோ இந்த பேக்கு ரோஸ் வாட்டரும், ஒரிஜினல் ரோஸ் வாட்டர் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீயாக தான் எனக்கு கொடுத்தாங்க ஆர்டர் பண்ணப்போ. இந்த ஃபேஸ் பேக், ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஃபேஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே ஒரே அளவு எடுக்க முடியாது. ஸோ உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி நீங்கள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அண்ட் ரோஸ் வாட்டர் அவங்களுமே கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் பாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக இல்லை நீங்கள் ரெகுலராக ஃபேஸ் பேக்குக்கோ இல்லை ஃபேஷியலுக்கோ ரோஸ் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்கள்ல, ஸோ அந்த பிராண்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுவே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது மிக்ஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு பேக் போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வைப்ஸ் வச்சு நல்லா ஃபேஸை வந்து நீங்கள் தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக வந்து எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபோர்ஹெட்டில் நான் அப்ளை பண்ணல, ஏன்னா த்ரெடிங் எடுக்கிறப்போ மோஸ்ட்லி நான் ஃபோர்ஹெட் எடுத்து பழகிட்டேன். ஸோ பெயின் இருக்கிறதில்ல, அதனால நான் அப்ளை பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு நோஸ்க்கு மேலே சின்ன சின்ன ஹேர் தெரியுதுங்கனால நான் நோஸ்லேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு நெக்லேயுமே சின்ன சின்ன ஹேர் இருக்கிறதுனால நெக்கில் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு முக்கியமாக லிப்ஸுக்கு கீழேயும் மேலேயும் வந்து கொஞ்சம் அதிகமாக போடணுங்கிறதுனால என்ன தான் நான் ஃபேஸ் பேக் போட்டாலுமே நார்மலாக நான் கை வச்சு முக்கியமான இடத்துல வந்து என் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி நான் என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு எங்கே அதிகமாக ஹேர் க்ரோத் இருக்கோ அங்கேயுமே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபைனலி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. எல்லா ஹேரும் போயிடுச்சு அப்படிலாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு நாள் யூசேஜ்லலாம் ஒன்றுமே ரிசல்ட் வராதுங்க. பட் இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பேக் போட்டப்போ எனக்கு கிடச்ச ஒரு ஒரிஜினல் ஃபீல் என்ன அப்படின்னா, நமக்கு இங்கெல்லாம் ஹேர் ரிமூவ் பண்ணுறப்போ நம்ம ரேசர் யூஸ் பண்ணாலோ வேக்ஸ் பண்ணாலோ இந்த இடத்துல கொஞ்சம் ரஃப்பாக ஃபீல் ஆகும்ல, அது இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக ஃபீல் ஆகுது. ஸோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. இன்னும் ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நிறையா பேர்த்தோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என் ரிவ்யூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம ரிவ்யூஸ் வந்து ஒரிஜினலாக தான் இருக்கும். ஸோ அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். டா